ஏஐ சிஸ்டம் மனிதர்களின் கட்டுப்பாடு இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்ற கருத்து சரியா? இப்ப கரண்டா இருக்க ஏஐ சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்ம சில வரையறைகள் அதுக்கு விதிச்சிருக்கோம், அதுக்குள்ளதான் அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. சோ நம்ம ப்ராம்ப்ட் பேஸ்ல தான், நம்மளுடைய பவுண்டரி செட் பேஸ்ல தான் அது இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க எனி ரீட்டைல் ஆப் லைக் அமேசானோ, எட்சியோ, இல்ல தெமுவோ எந்த ஆப்பும் போனீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டரிய பேஸ் பண்ணி அது ரெக்கமெண்ட் பண்ணும். பாத்திருக்கீங்களா? நீங்க அடிக்கடி எதை பாக்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டும். நான் சொன்ன லாஜிக்க பேஸ் பண்ணி கொண்டு வருது. சோ நான் அந்த லாஜிக் என்ன சொல்லி இருந்திருப்பேன்னா, யூசர் எதை அடிக்கடி பாக்குறாங்களோ, எந்த காம்பினேஷன்ல பாக்குறாங்க, எந்தெந்த டைம்ல பாக்குறாங்க. சோ சம்மர் டைம்ல நம்ம கார்டன் டூல்ஸ் தேடுவோம். சோ வின்டர் டைம்ல பிளாங்கெட்ஸ் இந்த மாதிரி தேடுவோம். இந்த லாஜிக் எல்லாம் நான் சொல்லி இருந்திருப்பேன். அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணுது. நிறைய சிஸ்டம்ஸ் இப்ப எவால்வ் ஆயிட்டு இருக்கு, நிறைய ஆராய்ச்சிகள் ஓடிட்டு இருக்கு. பவுண்டரியோட தான் ஆராய்ச்சிகளும் ஓடிட்டு இருக்கு. சோ இட்ஸ் நாட் ட்ரூலி அண்ட் இன்டெஃபினெட்லி இண்டிபெண்டன்ட்.